இருக்கீங்களா? என்னடா இந்த போர்டும் பிளாங்கா இருக்கு, இவரு இன்ட்ரோவே இருக்கீங்களான்னு கேக்குறாருன்னு சொல்றீங்களே, இந்த பிளாங்க் மாதிரி தானே நீங்களும் பல பேர் 10th தமிழ் இன்ன வரைக்கும் படிக்காம பிளாங்கா இருக்கீங்க தானே. உங்களுக்காக தான் வந்திருக்கேன். இந்த 10th தமிழ இந்த பிளாங்கா இருக்கிற நீங்க எப்படி இங்க இருக்கிற 100 அவுட் ஆஃப்ன்றத இங்கேயும் 100 மாத்துறது அப்படின்றது தான் டீட்டெயிலா பேச போறோம். எப்படி பேச போறோம்? டீட்டெயிலா பேச போறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போகும். ஸ்கிப் பண்ணேன்னு வச்சுக்கேன், நீ மார்க்க இழக்க போறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். ஹவு டு கெட் சென்டம் இன் இங்கிலீஷ். 100க்கு 100 மார்க் இங்கிலீஷ்ல எடுக்கிறது சாத்தியம். அதே 100க்கு 100 மார்க் சோசியல் எடுக்கிறது சாத்தியம். அதே 100க்கு 100 மார்க் சயின்ஸ்ல எடுக்கிறது சாத்தியம். 75 சரியா? அதே 100க்கு 100 மார்க் மேக்ஸ்ல எடுக்கிறது சாத்தியம். எப்படி அதே 100க்கு 100 மார்க் தமிழ்லையும் எடுக்க முடியும்? ஏன்னா இங்கதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமே, இங்கதான் இலக்கணங்கள்லாம் இருக்கு, இங்கதான் ஒளிப்பயிற்சி திறன்லாம் இருக்கு, இங்கதான் 15 1 மார்க்ல பாதிக்கு பாதி 1 மார்க்கு புக்கு இன்னரா கேக்குறாங்களே, அப்புறம் எப்படி எடுக்கும்? தமிழ் பேசுவோம், வீட்டுல ஃபுல்லா தமிழ் தான் பேசுறோம், ஆனால் தமிழ்ல எழுதுறது கஷ்டம், ஆனா தமிழ படிக்கிறது கஷ்டம், தமிழ புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறது கஷ்டம். இது எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க தானே? எப்படிடா இந்த சென்டம் சாத்தியம் நிறைய பேர் வருத்தத்துல இருக்கீங்க தானே? ஏன் நீங்க மட்டும் இல்ல, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் அப்படிதான் இருக்காங்க. ஒரு தமிழ் டீச்சரா இந்த மாதிரி பல பசங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல சென்டம் எடுக்கணும்னு பிள்ளைங்களோட ஆசை இருக்கு, ஆனா எடுக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்ற வார்த்தை முட்டாள்தனமான வார்த்தை. என்னடா பேச வர, குழப்பமா இருக்குல்ல? ஏங்க லாஸ்ட் 2 இயர்ஸா தமிழ்நாடு ஃபுல்லா 10th 12th 11th சென்டம் எத்தனை பேர் தமிழ் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவங்களால தமிழ்ல சென்டம் எடுக்கும் பொழுது உங்களால எடுக்க முடியாது? நீங்க தான் அந்த திறமைசாலி. பல பேர் சொல்லுவாங்க, நீ வேஸ்டடா, ஒன்னாலாம் முடியாதுடா. இன்னைக்கும் பல ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்றாங்க, நான் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் குறை சொல்லல, ஆனாலும் உனக்கெல்லாம் வராதுப்பா, நீ வேஸ்ட், நீ தண்டம், நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெரியுமா? எத்தனை பசங்க மனசு உடைஞ்சிருக்கீங்க? நான் சொல்றேன், இங்க யாருமே வேஸ்ட் கிடையாது. சும்மா வீடியோக்காக பேசவில்லை. இறைவனோட படைப்புல நம்ம எல்லாருமே என்னதான் அறிவாளிகள் தான். கடவுள் யாருக்காது அவனுக்கு 6 அறிவு, இவனுக்கு 5 அறிவு, இவனுக்கு 3 அறிவு படிச்சிருக்காங்களா? இல்லவே இல்லை தானே, எல்லாருக்கும் 6 அறிவு. அப்புறம் எப்படி கிளாஸ்ல டாப்பரா இருக்கவன் மட்டும் அவ்வளவு மார்க் எடுக்கிறான்? அதே கிளாஸ்ல லாஸ்ட் மார்க் எடுக்கிறவன் எப்படி? என்ன தெரியுமா இங்க பிரச்சனை? அவன் செயல்திறனை சரியாக பயன்படுத்தினான், இவன் செயல்திறனை சரியாக பயன்படுத்த, இவ்வளவுதான் மேட்டர். ஹார்ட் ஒர்க்கா இல்ல ஸ்மார்ட் ஒர்க்கா, ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் கெத்தா எதை சொல்லுவோம்னா, சார் ஸ்மார்ட் ஒர்க் தான் சார் கெத்துன்னு சொல்லுவோம். கரெக்ட் தான். ஆனா அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம என்னைக்காவது பண்ணிருக்கோமா அப்படின்னா பண்ணவே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஒர்க் என்ன தெரியுமா? அப்ப போர்ஷன்ஸை படிச்சு கவர் பண்றது பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். இப்ப கோட்டலி போர்ஷன் ஓகேவா, அது கோட்டலி போர்ஷன் அப்பயே கரெக்டா அதுல இருக்க குருவி நாட்கள், சிறுவி நாட்கள், நெடுவி நாட்கள், கதை, துணைப்பாடம், கட்டுரை, கடிதம் எல்லாத்தையும் முடிச்சிருந்தோம்னா அது ஸ்மார்ட். அது வந்து அழகா போய் முடிச்சிருந்தோம்னா அப்புறம் ஆஃப் அலிக்கு கூட ஒரு 3 லெசன் 60 இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா ஆஃப் அலியில தான் உட்காந்து ஐயோ 7 தமிழ் 9th வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆஃப் அலிக்கலாம் கம்மியான போர்ஷன் தான் இருக்கும். ஆனா இங்க 10th வந்தப்ப அங்கேயே ஃபுல் போர்ஷன் ஆயிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆஃப் அலிக்கு. எப்பா ஃபுல் போர்ஷனா, இவ்வளவு நெடுவினாவா, இவ்வளவு சிறுவினாவா, இவ்வளவு குருவினாவா அப்படின்னு எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு தானே? அதை பார்த்து பயந்து ஆஃப் அலிலே பல பேர் தமிழ்ல ஃபெயில் அடிங்க. இந்த வீடியோ பார்க்கல எத்தனை பேர் தமிழ்ல ஆஃப் அலில ஃபெயில் ஆன, எவ்வளவு பேர் தமிழ்ல 50 60 70 80 90 எடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரியா? என்ன ஸ்மார்ட் ஒர்க்கு? அப்ப கோட்டலியும் கரெக்டா படிச்சிருந்து ஆஃப் அலியும் கரெக்டா படிச்சிருந்தா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஆனா நம்ம அதை பண்ணல. அப்ப நம்ம கிட்ட இப்ப ஃபைனலா இருக்க ஒரே விஷயம் என்னது? இந்த ஹார்ட் ஒர்க். ஆமா, இந்த ஹார்ட் ஒர்க்க நான் சொல்லக்கூடிய இந்த 5ல இருந்து 6 நாட்கள் +1 ஓகேவா, 5 நாட்கள் தான். அந்த +1 டே நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். இந்த 5 நாட்கள் ஓகேவா, இந்த 5 நாட்கள் இன்னைக்கு என்ன கிழமை சரியா பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாக்கலாம் எல்லாரும். இன்னைக்கு தேதி 5 சரியா? 5 6 7 8 9 10 6 நாள். எத்தனைக்கு எக்ஸாம் நமக்கு? 11வது நாள். இன்னைக்கு 5 இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா? ஏன் இந்த 6வது நாள் நான் கடைபிடிச்சேன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டே. என்னது? ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டே. அன்னைக்கு நம்ம எதுவுமே புதுசா படிக்கவே கூடாது. 10வது ஓகேவா? டேட் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5ஆம் தேதி,
ஓகேவா? அடுத்து 6ஆம் தேதி, அடுத்து 7ஆம் தேதி, அடுத்து 8, அடுத்து 9, அடுத்து 10, 11 நான் சொல்லிட்டேன் எக்ஸாம். ஓகேவா? 10 வரைக்கும் இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 நாள்ல எப்படி படித்தால் தமிழ் சென்டம் எடுக்க முடியும் அதை பத்திதான் தெளிவா சொல்ல போறேன். சரியா? என்னடா அப்பயே சொல்றேன்னு சொல்லிட்டா திருப்பி இப்பதான் சொல்ல போறாருன்ட்டா 10th பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தெளிவா பேசணும் திருப்பி கீழே வந்து கமெண்ட் பண்றீங்க. அதனாலதான் அவங்க டீட்டெயிலா ஒரு பிளான சொல்லிட்டு ஸ்டடி பிளான சொல்லிட்டு அப்புறமா எப்படி படிக்க வைக்கணும்னு போலாம். நான் தெளிவா சொல்றேன், தமிழ் வராது, அது வராது, இது வராது, மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, சோசியல் வராது அப்படின்னு சொல்ற பர்சனா நீ இருந்தா நம்ம சேனலை பார்க்காத. நம்ம சேனலை பாக்குறதுக்கு முன்னாடி வேணா நீ வராதுன்னு சொல்லு. நம்ம சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் பிளெஸிங் அப்படின்ற எங்களோட நீங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க சொல்றது அபத்தமான விஷயம் தயவுசெய்து சொல்லாது. நாங்க உங்களோடு இருக்கிறோம், அவ்வளவுதான் சொல்றோம். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். பல சேனல்ஸ் இருக்கீங்க, பல இன்ஸ்டா பேஜ், யூடியூப் சேனல் எல்லாருமே 12th தான் டார்கெட் பண்றாங்க. நாங்க 12th டார்கெட் பண்றோம், 10th டார்கெட் பண்றோம், 11th டார்கெட். ஏன்னா இந்த படிக்கட்டுகளை ஏறி வர முதல் மாணவ செல்வங்கள் நீங்க. 12th பிரச்சனை இல்லாம 2 பப்ளிக் ஹேண்டில் பண்ணிட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எழுதுறீங்களே, அப்ப உங்களை கைட் பண்றதுலாம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, ஒரு பேர் ஆனந்தம். அதன் அடிப்படையில் தான் சொல்றேன், யாவும் பயப்படாத, நாம் இருக்கிறோம் 5 சப்ஜெக்டும் கலங்கவே கலங்காது. நம்ம சூப்பர் கைடு இருக்கு. அப்புறம் என்ன மேட்ரு, அப்கிரேட் வெர்ஷன் வந்துருச்சு. என்னது தமிழுக்கு அழகா சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். 142 பேஜ்ல இருந்து நம்ம கிட்ட சூப்பர் கைட், பக்காவா தரமான சூப்பர் கைட் நம்ம கிட்ட. அதுல A to Z மொத்தமும் கொடுத்து வச்சிருக்கேன். அடிச்சு சொல்ற அந்த கைட்ல இருந்து தான் 100க்கு 100 மார்க் கொஸ்டின் வரும். எப்படி 100க்கு 100 மார்க் கொஸ்டின் வரும். 11ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க, டேட் 11. இந்த 11ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு 1:15, 1:30க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க வெளியே வருவீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் கைடு, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். 100க்கு 100 மார்க், 15 1 மார்க் உட்பட சொல்றேன். நான் எப்படி 15 1 மார்க் உட்பட சொல்றேன். பாடல் வினா சேர்த்து 15 1 மார்க் உட்பட. குருவினாக்கள் 4x2, 5x2, சிறுவினாக்கள் 3x6, 3x6, 3x6. அதுக்கப்புறம் என்னது 5x5, 5 மார்க் செக்ஷன் 25 மார்க். அப்புறம் என்னது 8 மார்க் 3, 24, மொத்தம் 100 மார்க். இதான் பேட்டர்ன். ஓகேவா? இந்த 100 மார்க்கும் அடிச்சு சொல்ற நம்ம சூப்பர் கைடை தாண்டி வேற எங்கேயும் அப்படிப்பட்டதான ஒரு கைடு. நம்ம சூப்பர் கைட்ல மொத்தம் 4 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருக்க? 4 மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். தயவு செய்து சொல்றேன், இப்ப வரைக்கும் வாங்காம வாங்கிடு. இன்னொன்னு சொல்றேன், தமிழ் மட்டும் வாங்கினா மட்டும் 10. சரி, தமிழ்ல மட்டும் 100 இங்கிலீஷ்ல 50 மார்க் எடுத்தா போதுமா? மேக்ஸ்ல 50 மார்க் எடுத்தா போதுமா? சயின்ஸ்ல 50 எடுத்தா போதுமா? சோசியல் ஏன் இந்த சூப்பர் கைடுன்னு சொல்றேன்? நிறைய பேர் நேற்று போட்ட வீடியோல ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன், சார் இதுவா கொடுங்க சார், ஃப்ரீயா கொடுங்க சார், இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க நம்ம டிசம்பர்ல இருந்து ஃபாலோ பண்ற ஃபாலோவரா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தோம். பிடிஎஃப்ஸ் இன்னைக்குமே சொல்றோம், இப்ப இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே 2 மார்க் பிடிஎஃப், குருவினாக்கள், நெடுவினாக்கள், சிறுவினாக்களோட பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கு. எல்லா வீடியோல லிங்க்ல கொடுத்துட்டு தான் இருக்கும். மனசை தொட்டு சொல்லு கொடுக்குறோமா இல்லையா? ஆனா இது எல்லாமே ஒரு ஆன்சரா மேக் பண்றதுக்கு ஒரு டீம் உட்காந்து வேலை செய்யுது. சாதாரண ப்ராசஸ் இல்ல. ஏன்னா வரணும்ல, நான் அடிச்சு சொல்ற மாதிரி இப்ப 100க்கு 100 மார்க் 11 நீ செக் பண்ணிக்கோன்ற நான். ஓகேவா? அப்படி ஒவ்வொரு எக்ஸாமும் கொடுக்கணும்ல, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் கொடுக்கணும்ல. அதுக்கு சாதாரணமா ப்ராசஸ் பண்ணல, நைட்டும் பகலும் உட்காந்து இது ஒரு டீம் உட்காந்துருக்கு. அது ஒரு பெரிய பொருட்செலவால உருவாக்கப்பட்டதா இது எல்லாமே. அந்த பொருட்செலவுனாலதான் இந்த 150 ரூபாய் ஒரு கைடுக்கு பண்ணி வைக்கிறோம். அதனால தயவு செய்து சொல்றேன், எவ்வளவோ செலவு பண்றோம்ல, 5 கைடு சேர்த்து 750 ரூபாய் மொத்தமா வாங்கிடு. ஏன் நீ ஒண்ணா வாங்க. நிறைய பேர் பாக்குறேன், நானு ஒண்ணு வாங்குறான், அதுக்கு என்ன பண்றான், அதை படிச்சு மாத்திரம் அப்புறம் ஃபுல்லா அதுக்கப்புறம் திரும்பி அடுத்தது வாங்குறான். ஒரு சில பசங்க வீட்டுல உண்மையாவே எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு, அவன் ஒண்ணா வேணா தெரியாது வாங்குறான். ஆனா பெஸ்ட் சொல்றேன், 750 ரூபாய் பே பண்ணி வாங்கி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வரும். அந்த 2 நம்பருக்கு பே பண்ண ட்ரை பண்ணு. பட் லிமிட் வரலையா விட்டுறாத. உடனே என்ன பண்ண, அந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு. மெசேஜ் பண்ணிட்டு, சார் உங்க லிமிட் முடிஞ்சுன்னு வருதுன்னு சொல்லிட்டீங்களா, நாங்க வேற ஸ்கேனர் வேற ஜிபே கொடுப்போம் பண்ணிருங்க. அந்த ஸ்கேனருக்கு நீங்க என்ன பண்ணிக்கோ, பே பண்ணி 5 கைடு வாங்கிக்கோ. 750, 750 ரூபாய் மட்டும் தான். இன்னொன்னு சொல்றேன், நம்ம கிட்ட இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. தமிழ் மீடியம் பசங்க உங்களுக்கு வேணும்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? தெளிவா சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்க, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்க, பே பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 1 ஹவர்ல இருந்து 3 to 4 ஹவர்ஸ்ல சென்ட் பண்ணிடுவோம்.
ஏன் இந்த 1 hour to 3 to 4 hours சிம்பிளா சொல்லிடுறேன். என்ன தெரியுமா, நாங்க இங்க இது இன்ஸ்டியூட், ஓகேவா? இப்ப அடுத்தடுத்த சப்ஜெக்ட், இப்ப 12th நாங்க பாக்குறோம், 11th 9th 1 to 8 மொத்த பேர் நாங்க போறோம். காலேஜ் ப்ரொஃபசர் நாங்க. யாரு? காலேஜ் ப்ரொஃபசர். அப்ப எங்க அங்கேயும் பார்க்கணும், எல்லா இடத்துலயும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் எனக்கு போன் பண்ணாங்க, எவ்வளவு பேர். அதனாலதான் அந்த கால தாமதம். என் நானா இருக்கட்டும், என்னோட இன்னொரு தம்பி, என்னோட தம்பி, ஓகேவா? என் தம்பியோட நம்பர் தான் அது. 2 பேருமே காலேஜ் ப்ரொஃபசர், 2 பேருக்குமே வேலைகள் இருக்கு. அதனாலதான் இந்த கால தாமதம் உங்களை அனுப்புறதுக்கு ஆகுது. தயவு செய்து பொறுத்தருளுங்க. யாரும் கோவப்படாதீங்க, யாரும் ஏமாத்திடலாம் மாட்டோம், ஓகேவா? ஐயோ காசு அனுப்பிச்சு அனுப்பாம இருக்கான்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பா சத்தியமா எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவோம், நீங்க பே பண்ணி கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அனுப்பிச்சிடுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் மீடியத்துக்கு இல்ல தெளிவா சொல்லிட்டு நிறைய பே பண்ணிடுறீங்க. தயவுசெய்து பே பண்ணாதீங்க, ஓகேவா? தமிழ் மீடியம் பசங்க வேணும்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸுக்கு வாங்கிக்கலாம், சரியா? மேக்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். சோசியலும் சயின்ஸும் தமிழ் மீடியம் பசங்க சீக்கிரமா ரெடி பண்ணிட்டு போறோம். ரெடி பண்ணிட்டா அப்டேட் கூட வாங்கிக்கோங்க, சரியா? சரி, சூப்பர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ வாங்குறதா வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ. தயவு செய்து சொல்றேன், யோசிக்காது. சூப்பர் கிட்ட ஃப்ரீயா கொடுன்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க, ஓகேவா? அது பெரிய பொருட்கள், அதை ரெடி பண்ணதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு சொல்ல முடியும். உங்களுக்கு கொஸ்டின் PDF எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துரும். இன்ஸ்டாலையும் போட்டுரும், என்ன பண்ணிடுவோம், யூடியூப்ல எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லயே குத்துரும், ஓகேவா? நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? ஆனா தயவுசெய்து சூப்பர் கிட்ட மட்டும் யாரும் ஃப்ரீயா கேட்காதீங்க. இனி அந்த மாதிரி கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா அது பெரிய செலவு பண்ணி தான் செஞ்சிருக்கோம். பெரிய பொருள் செலவு பண்ணிருக்கோம். ஒரு 10-20 டீச்சர் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டு அவங்க எல்லாரும் உட்காந்து வேலை பார்த்துருக்கோம். அது நிறைய காசு செலவு பண்ணி தான் அந்த ப்ராசஸ் பண்ணு. அதனாலதான் அது பேமெண்ட். சரி, சொல்லிட்டேன், ரைட். இந்த 5, 6, 7, 8, 9, சரி. இந்த 5ஆம் தேதி என்ன, 6ஆம் தேதி என்ன, 7ஆம் தேதி என்ன, 8ஆம் தேதி 9. இந்த 5ஆம் தேதி நம்ம படிக்க போறது 8 மார்க். என்ன படிக்க போறோம்? 8 மார்க். நம்ம சூப்பர் கைட்ல 8 மார்க்குக்கு 2 வகையான ஆன்சர் கொடுத்துருக்கு. நிறைய பேர் சூப்பர் கைட் வாங்கி உடனே சொல்றாங்க, சார் ஆன்சர் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸ்லோவா எனக்காக ஃப்ரண்ட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ்க்காக ஆன்சரும் கொடுத்துருவோம், ஓகேவா? உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஆன்சரை படிச்சு தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அதை பத்தி டவுட் கேட்காது. ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு அப்ப மார்க் 8 மார்க் போட மாட்டாலும் கேட்கறேன். ஃப்ரண்ட்ல இருக்கிறது அபிஷியலா பப்ளிக் கீ ஆன்சர் வருதுல, பப்ளிக் கீ ஆன்சர் லாஸ்ட் இயர் 4-5 வருஷத்துல கீ ஆன்சர் எடுத்து அதுல இருக்க ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கீப் நம்மளுடைய கைட்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான். அப்புறம் எப்படி மார்க் பண்ண போவாங்க? எப்படி நீ யோசிக்கிற? இது இந்த வருஷம் நாங்க பண்ணலாமா? இந்த வருஷம் தான் உங்களுக்கு தரோம். 10 வருஷம் 12 வருஷம் இன்ஸ்டியூட் நடத்துறோம். எல்லா வருஷம் எங்க பசங்க நாங்க இதுதான் கொடுக்குறோம். எங்க பசங்க மார்க் எடுக்க தானே செய்யறாங்க. 98 மார்க் 99 மார்க் எடுத்துருக்காங்களே. லாஸ்ட் இயர் 99 மார்க், 96 மார்க், 97 மார்க்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? இந்த கைட்ஸ் தான் படிச்சு எடுத்தாங்க. பயப்படாதீங்க யாரும், தயவுசெய்து, புரியுதா? இல்ல சார் எனக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னா அதுக்கு பின்னாடி 36 பங்கு கொடுத்துருவோம். அதுலயே கொடுத்துருவோம். அதுல மெக்ஸாய் தான் இருக்கு, எல்லாமே மொத்தமா கொடுத்துருவோம். மொத்தம் 142 பக்கம், அதுல எல்லாமே இருக்கு. அதுல டாப்பர்ஸ்க்கு பின்னாடி கொடுத்துருவோம். அது கண்டிப்பா மார்க் கொடுவோம், பயப்படாது, ஓகேவா? அப்ப 5ஆம் தேதி 8 மார்க், 6ஆம் தேதி 5 மார்க். 6ஆம் தேதி என்ன படிக்கணும்? 5 மார்க் படிக்கணும், ஓகேவா? அந்த 25 மார்க்ஸ் செக்ஷன் 5 into 5 செக்ஷன். இந்த 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 38வது கொஸ்டின் நெடுவினா, 39 கடிதம், 40 என்னது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, ஓகேவா? 41 என்னது சலான், 42 என்னது நிற்கிறதுக இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன். இது எல்லாமே அந்த நாள்ல முடிச்சிட முடியும். மேக்ஸிமம் முடிச்சிட ட்ரை பண்ணிருங்க, ஓகேவா? 7ஆம் தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மார்க் செக்ஷன் ஃபுல்லா. மொத்தம் நமக்கு 3 3 மார்க் செக்ஷன் இருக்குல்ல, 2 into 3 2 into 3 மொத்தம் 3 இருக்கும் பாருங்க. இந்த 3 மார்க் செக்ஷன் ஃபுல்லா 3 மார்க், ஓகேவா? அது அப்புறம் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2 மார்க் செக்ஷன் அண்ட் 1 மார்க், 2 அன்னைக்கு முடிச்சிடணும். 8ஆம் தேதி என்ன பண்ணிடணும்? 2 மார்க் 1 மார்க் 2 முடிச்சிடணும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி நீங்க எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும். என்ன பண்ணணும்? 9ஆம் தேதி 10ஆம் தேதி 9ஆம் தேதி நீங்க 2 எக்ஸாம் எழுதணும். காலையில ஒரு எக்ஸாம் எழுதணும். 9ஆம் தேதி காலையில ஒரு எக்ஸாம் எழுதணும். காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம். இப்ப நீங்க 8ஆம் தேதிக்குள்ளேயே இது ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும். 5 6 7 8க்குள்ளேயே மொத்தம் 100 மார்க்குக்கு நம்ம சூப்பர் கைட்ல இருக்க மொத்தத்தையும் படிச்சு முடிச்சிடணும், ஓகேவா? படிச்சு முடிச்சுட்டு 9ஆம் தேதி காலையில ஒரு எக்ஸாம். காலையில 10 மணில இருந்து அழகா 12 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour இன்னும் 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு ஒன்னும் எழுதிருக்கல, சாப்பிட்டு கிஃப்ட் ஒரு 1 hour தூங்கிட்டு திருப்பி 2 மணி போல எந்திரிச்சு உட்காந்துட்டு 2 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம். 2 எக்ஸாம் எழுதிட்டியா? இப்ப எங்க பசங்க நான் கரெக்ஷன் பண்ணிடுவேன். உங்களுக்கு உங்க ஸ்கூல் டீச்சர் யாரும் கரெக்ஷன் பண்ணிடுவா, உங்களுக்கு கரெக்ஷன் இல்ல நீயே என்ன பண்ண, உன்னோட கரெக்ஷனை பண்ணு. கரெக்ஷன் பண்ணி எவ்வளவு மார்க்ன்றேன்னு பாரு. எங்கெல்லாம் தப்பு பண்றீங்களா, எழுத்து பிள்ளைகள் வருதுன்னு பாரு. அது எல்லாத்துக்கும் தொடர்ந்து டெய்லி வீடியோ போட தமிழ் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி தமிழ் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் பயப்படாது. எல்லா இம்பார்ட்டன்ஸ் எப்படி எழுத்து பிள்ளைகளும் எல்லாமே சொல்லதான் முடியும், ஓகேவா? அப்ப 9ஆம் தேதி என்ன பண்ணிடணும்? 2 எக்ஸாம் எழுதணும். அப்புறம் 10ஆம் தேதி காலையில் நீங்க 10ஆம் தேதி ரிவிஷன் தானே சார் சொன்னீங்க அப்படின்னு இருக்காரு. 10ஆம் தேதி காலையில ஒரு எக்ஸாம் எழுதுங்க. அன்னைக்கு மட்டும் காலையில அழகா ஒரு 9 மணிக்கு இருந்துச்சு, 10 மணி 9 மணிக்கு இருந்துச்சு. சாரி, டைமிங் தப்பா சொல்லிட்டு 10 to 1
3 மணி நேரம் இல்ல 10 to 1னா 1. அதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து 2 மணிக்கு ஆரம்பிச்சா 3 மணிக்கு 5 மணிக்கு முடிச்சிடலாம். சரியா? 9ஆம் தேதி 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சேம் காலையில 9 மணிக்கு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா 12 மணிக்கு முடிச்சு அவ்வளவுதான். முடிச்சுட்டு அதுக்காக கைஸ் மட்டும் எங்க தப்பு எல்லாம் பண்ற 3 எக்ஸாம் எழுதும். 3 எக்ஸாம் மினிமம் எழுதும். 3 எக்ஸாம் மினிமம் நீங்க 10th தமிழுக்கு எழுதிருக்கோம். ஓகேவா? 3 எக்ஸாம் எழுதிட்டேன்னா 3 பேப்பரை வச்சு என்ன பண்ணிக்கோ, சரி எங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு, எதெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்றத ஃபுல்லா 10ஆம் தேதி மதியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு அப்புறம் உட்காந்து ஃபுல்லா நைட் ஒரு 10 மணி வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபுல்லா எந்தெந்த செக்ஷன்ஸ் டேமேஜா இருக்கு, எந்த செக்ஷன் கவனமா இருக்குன்னா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிடும். சரியா? இத பண்ணிட்டேன்னா நீ 11ஆம் தேதி எழுதக்கூடிய எக்ஸாம் பக்காவா எழுதலாம், தரமா எழுதலாம். இதுதான் இந்த பிளான். இந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த பிளான் நீங்க சொல்லிட்டீங்க சார், யாரையும் கைட் பண்ணுவோம், நான் இருக்கேன்ல, டெய்லி வீடியோ போட்டுறேன், யார் படிச்ச, எப்படி படிக்கிற எல்லாமே போட்டுறேன். இந்த நாட்களுக்குள்ள நான் கண்டிப்பா ஒரு 4ல இருந்து 5 லைவ் உங்களுக்கு லைவும் போட்டுறேன். இப்ப நீ ஈவினிங்ல சாயங்காலம் நீ படிக்கிறேன்னா உனக்கு எந்த செக்ஷன் கஷ்டமா இருக்கு, படிக்க முடியுது, இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு லைவ்ல கொஸ்டின் கேளு, டவுட் கேள், நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சத்தியமா சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா தம்பி தங்கைகளையும் இந்த தடவை 10th ஒரு டாப் மோஸ்ட் மார்க் எடுக்க வைக்கணும். அதுதான் என் பிளான். என் இன்ஸ்டியூட்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், வெளியில இருக்க நம்மளோட பிள்ளைங்களா இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க. அதனால தெளிவா சொல்லிட்டு எல்லாரும் பக்கா மாசுன்ற மாதிரி பக்காவா படிச்சு மார்க் எடுக்கிறோம். மறந்துடாம 5 சூப்பர் கைட வாங்கியிருக்கோம். ஓகேவா? சூப்பர் கைட வாங்கி PDF வச்சுக்காத, ஏதாவது பக்கத்துல ஏதாவது கடை ஜெராக்ஸ் கடையில போய் ஜெராக்ஸ் போட்டு புக்லெட்டா வச்சுன்னா ரொம்ப சூப்பரா ஈஸியா படிக்கிறது நல்லா இருக்கும், தரமா இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டையும் இன்னொன்னு எழுதி பார்த்து படிக்கணும். ரூல்டு நோட்டு வாங்கிக்கோ, நான் சொல்றதெல்லாம் வாங்கிக்கோ. ரூல்டு நோட்டு என்ன சார் நீங்க கட்டல் இடுறீங்களா அப்படின்னு கேட்காது, நான் கைட் பண்றேன், கட்டல் எல்லாம் இடல. சரியா? நான் சொல்றதை கேட்டா நல்ல மார்க் எடுக்கும், அவ்வளவுதான் விஷயம் சொல்ல முடியும். நிறைய பேர் டியூஷன் போக முடியாது, நிறைய வீட்டுல தான் படிப்பேன். நான் சொல்ற கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி படிவாங்க தான் சொல்றேன். ஓகே, இது இன்னொரு விஷயம் நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன், நமக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஓகேவா? அந்த வாட்ஸ்அப் சேனல்ல கண்டிப்பா வீடியோ பாக்குற அத்தனை பேர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். தெளிவா சொல்றேன், வாட்ஸ்அப் சேனல் அத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? நம்மளுடைய மேல சேனலோட மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு 3 டாட்டை கொடுத்தீங்கன்னா அதுல என்னது பேஸ்புக்கோட லிங்க், இன்ஸ்டாவோட லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அதுல போய் என்ன பண்ணிக்கோ, நீ ஜாயின் பண்ணிட்டா பக்காவா இருக்கும். எல்லா அப்டேட்டும் அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா? ஓகே தானே? ஏதாவது கிளியரா சொல்லிட்டேனா, பிளான் எல்லாம் சொல்லிட்டேனா? அதெல்லாம் யாரும் பயப்படாத, தைரியமாக ஸ்டே ஸ்ட்ராங். நான் உங்களோட இருக்கிறேன், பயப்பட மட்டும் செய்யறேன். நான் உங்களோட இருக்கேன், எங்க டீம் ஃபுல்லா உங்களோட இருக்காங்க. யாரும் பயப்பட தேவையில்ல. சூப்பர் கைடு சீக்கிரமா வாங்கிருங்க. வாங்கிட்டு சீக்கிரமா என்ன ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சு. காசு இல்லையா, சீக்கிரமா எங்க அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிடு, சீக்கிரமா 750 கொடுத்து 5 கைடே வாங்கி, பெஸ்ட் 5 கைடே வாங்குறதா எனக்கு என்ன பெஸ்ட். இன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு உங்களுக்காக பண்றோம்ல, நம்மளோட சேனல் வியூஸ் பாரு 2K 3K முடிஞ்சு போனா 5K போகுது. அதுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணா இவ்வளவு உங்களுக்கு. இப்ப இந்த வீடியோ எடுக்கிற டைம் பாத்தீங்கன்னா 1 மணி. சத்தியமா சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல, 1 மணி. இன்ன வரைக்கும் சாப்பிடல. சரி நம்ம பசங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிதான் வெயிட் பண்ணிடுறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம். அதனால தயவு செய்து பிரயோஜனமாகும். இந்த உழைப்பு பயன்படணும். அது மாதிரிதான் நீ படிக்கிறதும்